ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நான் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன்னா குட்டி பாப்பா வந்து என்னோடைய கூடவே எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுது. நம்ம அந்த பாப்பாவுக்கு பாலெல்லாம் எந்திரிச்சோடனே பாலெல்லாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் அப்புறம் குளிச்சுட்டு வந்து மஞ்சள்லாம் போட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு துளசி கீழே கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பூ சாமி கும்பிட்றதுக்கு பூ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து சாமிக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் சாயந்தரமாகவே பறித்து வச்சுருவேன். பறித்து கட்டி வச்சுருவேன். நான் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து கட்டி வச்சுருவேன். கட்டி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதுக்கப்புறம் எடுத்து காலையில் எடுத்து சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கட்ட முடியலைன்னா அப்படியே வச்சுருவேன். ஆனால் கட்டாமல் வச்சா கொஞ்சம் மலர்ந்துடும் பூவு. அதனால் கட்டி வச்சுருவேன். சாமிக்கெல்லாம் போட்டு விட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்ரீ சக்கரம் எந்திரம் அது இருக்கிறது மாதிரி அது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் அன்னபூர்ணி பக்கத்துலேயும் ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி அன்னபூர்ணி பக்கத்தில் கொஞ்சம் கோலம் கொஞ்சம் ஒரு நல்லா தான் இருந்தது. அது என்னென்னு தெரில, ஒரு இதாக போயிடுச்சு கோலம். அப்படியே கோலத்தையும் போட்டுவிட்டு சாம்பிராணிலாம் காட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டாய் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். முட்டாய் போட்டு விட்டாச்சு. முட்டாய் போட்டு பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. முட்டாய் போடுறதுக்கு அந்த அம்மா வந்து கிண்டி கொடுத்தாங்க. கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் முட்டாய் கிண்டினோம். நான் கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். கடைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக பார்த்திங்கன்னா சரி நான் எப்போவும் விளக்கெல்லாம் பொருத்துகிற விளக்கெல்லாம் இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. அது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பொருத்துவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவும் ஒரு தட்டில் வச்சு அதுக்கப்புறம் திருநீர் கூட சேர்க்குறதுக்கு பதிலாக நான் திருநீர் சும்மா நம்ம அந்த நெத்திக்கு பூசுகிற அந்த திருநீரை வச்சு அதுக்கு மேலே இந்த பஞ்சகாவிய விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை எப்போவும் நான் செய்கிற வெள்ளிக்கிழமை செய்கிற அந்த மகாலட்சுமி பூஜையும் சேர்த்து செஞ்சுட்டேன். அப்போ அந்த நம்ம திருநீர் மேலே வந்து இந்த விளக்க வைக்கிறப்ப அந்த விளக்கும் எரிஞ்சு அப்போ அந்த திருநீரை வந்து நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு நம்ம நெத்திக்கு பூசிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணேன். எப்போவுமே மகாலட்சுமி பூஜை எந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி தான் நானும் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை நான் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டே வரேன். நான் இது பார்த்திங்கன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கிறப்பவே இந்த பூஜை செஞ்சிட்ருந்தேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு ட்ரைனிங் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அங்கே தான் இந்த பூஜையை பற்றி சொன்னாங்க. அது நல்லாவே இருக்குது.